ஹalleluya ஹalleluya. அவருடைய தெய்வீக பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த காலை வேளையில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, தேங்க்யூ ஜீசஸ், இந்த மனமகிழ்ச்சி நாளில் அவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க அவரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஃபாதர். ஆமென். நன்றி ராஜா, நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே ஜீவ பலியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை நடத்தின இந்த கிருபை தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர், கிருபை தந்தீர், இரக்கம் வைத்தீர். அதற்காக நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அளவில்லாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 11ஆம் மாதத்தில் இந்த 2வது வாரம் வரைக்கும் எங்களை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறீர். தேவைகளை சந்தித்திருக்கிறீர். சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. மனமகிழ்ச்சியோடு உம்மை துதிக்க வைத்திருக்கிறீர் ராஜா. இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்கு நேராய் வந்திருக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், சகாயம் செய்யும் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக. தேங்க்யூ லார்ட். ஜெப சிந்தையோடு உடைய வார்த்தைகளை கேட்க தேவ ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லி எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? நன்றி ஆண்டவர். ஒருமனப்பட்டு தேங்க்யூ ஜீசஸ். கடைசியில் எல்லாம் தேங்க்யூ ஃபாதர். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நீரைத்து நீராடுகை செய்யோ. எல்லாம் சேர்ந்து வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யோ. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டோ நல்லவரே, நல்லவரே, வரவேண்டோ நல்லவரே, நல்லவரே. தூய ஆவியே, அன்பினாவியே, தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை கொண்டாடுகிறோம், நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறோம். எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராய் இருக்கிறதற்காக நன்றி. எங்கள் மத்தியிலே நீர் இடைப்படுவீராக ஆண்டவரே. அடையினை மறைத்துக் கொள்ளும், உடைய பிள்ளைகளோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும்
அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நல்ல சத்தமா. கர்த்தர் பெரியவர், அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 20 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. இந்த 20 சங்கீதத்தினுடைய பின்னணி என்ன? 20 சங்கீதம் தாவீது போருக்கு போகும்போது பாடுகிற சங்கீதம் தான் 20 சங்கீதம். போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சமூகத்தில் தாவீது பாடி கடந்து செல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க 20 சங்கீதம் 7 வசனத்தை வாசிங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அல்லேலூயா. விசுவாசத்தோடு சத்ருவை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி போருக்கு போகும்போது தாவீது 20 சங்கீதத்தை பாடுகிறார். ஆமென். இந்த 20 சங்கீதத்தை பாடி முடித்து வெற்றி வாகை சூடி சத்ருவை ஜெயித்து 21 சங்கீதத்தை பாடுகிறார். வாசிப்போம். 21 சங்கீதம். கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். வாசிங்க. 8 வசனமும் 13 வசனமும் வாசிங்க. உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். 13 வசனம். கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமென். போருக்கு போகும்போது 20 சங்கீதத்தை விசுவாசத்தோடு பாடி செல்கிறார் தாவீது. சத்ருவை ஜெயித்து வெற்றி வாகை சூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி 21 சங்கீதத்தை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. 21:13 சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமென். அவர் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். இந்த காலை வேளையில வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆமென். வாசிப்போம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்கக்கூடிய வல்லமுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆக மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். மன விருப்பம் எல்லாமே நிறைவேறிடுமா அப்படின்னு கேட்டா இல்ல. அவருடைய சித்தத்தின்படி இருந்தால், அவருடைய சித்தத்திற்கு அது ஒத்து போயிருந்தால் நிச்சயமாய் உங்கள் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். தமது நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்திக் கொள்வார். ஆமென். யாருடைய மன விருப்பம் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது என்பதை குறித்தும், நாம் எப்படிப்பட்ட மன விருப்பத்தோடு இந்த நாட்களிலே வாழ வேண்டும் என்பதை குறித்தும், யாருடைய மன விருப்பம் நிறைவேறும் என்பதை குறித்தும் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், வேதத்திலே 3 பேருடைய மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே
அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிற தேவ ஜனங்கள் எப்படிப்பட்ட மன விருப்பத்தோடு இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், யாருடைய மன விருப்பம் நிறைவேறும் என்பதை குறித்தும் நாம் வேதத்தின் அடிப்படையிலே தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. ஜெபசிந்தியோடு வசனங்களை கேட்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எடுத்து வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். யோவான் 5:5. வாசிங்க வேகமா. அறிந்து கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்ச சத்தியம். ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்க, யூதருடைய பண்டிகை ஒரு நாள் வருகிறது. ஒரு யூத பண்டிகையில என்ன நடக்குது அப்படின்னா பாருங்க, 1ஆம் வசனத்தில், இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எங்க இருந்தது? எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் இருந்தன. அந்த பெதஸ்தா குளத்தை சுற்றி 5 விதமான மண்டபங்கள் இருந்தது. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடைய முதலான வியாதியஸ்தர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் அங்க இருக்கிற சம்பவம். பெதஸ்தா என்கின்ற ஒரு குளத்தை சுத்தி 5 விதமான மண்டபங்கள் இருந்தது. அங்கே வியாதியஸ்தர்கள் அநேகர் இருந்தார்கள். அங்கே தேவ தூதர்கள் அங்கே பாருங்க கலக்கும்போது, அந்த குளத்தை கலக்கும்போது, அந்த குளத்துல யார் முதலாவது விழுகிறார்களோ, இறங்குகிறார்களோ, அவர்களுக்கு என்ன ஆகும்? சுகமாகும். இதுதான் அங்கே இருக்கிற காரியங்கள். அங்கே 38 வருஷமாய் ஒரு வியாதியஸ்தன் இருந்தான். அவனுக்கு என்ன வியாதின்னு தெரியாது. ஆனா அவனுடைய வியாதிக்கு வயசு 38 வருஷமாய் வலியோடு, வேதனையோடு, சஞ்சலத்தோடு, பலவிதமான இன்னல்களிலே அந்த வியாதியஸ்தன் அந்த மண்டபத்தில் ஒரு பகுதியிலே அமர்ந்திருந்தான். தேவ தூதர்கள் அந்த குளத்தை கலக்கிற வேளையில யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிடுறாங்க? அதில் இறங்கிடுறாங்க, சுகம் பெற்று போய் விடுகிறார்கள். அந்த 38 வருஷமாய் வியாதி படுக்கையில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு பல பாரம். ஆமென். என் வியாதி சுகமாகாதா? என் பலவீனம் நீங்காதா? யோசிச்சு பாருங்க. 38 வருஷம் வியாதினும் போது என்னென்ன வியாதி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. எழுந்து கூட அந்த குறிப்பிட்ட குளத்துக்குள்ளே இறங்க முடியாத ஒரு நிலையில தவிக்கிற அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமென். அல்லேலூயா. யாருக்கு தான் சுகம்? ஆமா, யார் வியாதியோடு இருக்கணும்னு விரும்புவோம்? யாரும் விரும்ப மாட்டோம் இல்லையா? அவர் கேட்கும் போது அந்த வியாதியஸ்தன் என்ன பண்றான்? ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்துல கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அப்ப என்ன, அவனால என்ன பண்ண முடியல? அந்த குளத்தருகே போக முடியல. அவ்வளவு வியாதியில் வேதனையில தவித்து கொண்டிருந்த அந்த வியாதியஸ்தனுக்கு ஆண்டவர் சுகத்தை தருகிறார். அல்லேலூயா.
38 வருஷம் அவன் மருந்து மாத்திரை சாப்பிட்டானா என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனா அவன் வெகு காலமாய் அவன் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனுடைய வியாதியை ஆண்டவர் சுஸ்தமாக்கினார். ஆமென். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் பல நாட்களாய் வியாதியின் பிடியிலே சிக்கி தவிக்கலாம். மாத்திரைகளும் மருந்துகளும் எடுத்துக்கொண்டிருக்கலாம். என் வேதனை, என்னுடைய வலி, என்னுடைய வியாதி மாறாதா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், நீங்கள் சுகமாக விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. நீங்கள் சுஸ்தமாக விரும்புகிறீர்களா? ஆண்டவர் உங்களுடைய வியாதியின் கூறுகளை கர்த்தர் எடுத்து போட அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாம் விரும்ப வேண்டும், என் வியாதி மாற வேண்டும். நம்முடைய வியாதி, நம்முடைய நோய்களை எல்லாம் சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி சிறக்க செய்து விட்டார். சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்து விட்டார். வியாதிகளை மாற்றக்கூடிய வல்லமுள்ள கர்த்தர் யெகோவா ராஃபா நம்மோடு இருக்கிறார். சுகத்தை தருகிறவர் நம்மோடு இருக்கிறார். அவரே பரிகாரியான கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. வியாதியின் பிடியில இருக்கிறீங்களா? பலவிதமான கொடிய வலியோடு இருக்கிறீர்களா? பல நாட்களாய் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு இந்த வியாதி நீங்காதா, எனக்கு ஆண்டவர் சுகம் தர மாட்டாரா என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆமென். என் வியாதி நீங்க வேண்டும், என் பலவீனம் மாற வேண்டும் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்து அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது உங்களை தேடி இயேசு வருவார். ஆமென். வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று கண்டு அவனுடைய வியாதியை மாற்றின அந்த ஆண்டவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவருடைய வல்லமை இன்றும் இருக்கிறது. அவர் உங்களுக்கு அற்புத சுகத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. 38 வருஷம் வியாதி படுக்கையில் இருந்த அந்த வியாதியஸ்தனுடைய வியாதி மாறுகிறது. ஆமென். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். ஆமென். படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று அவருடைய வார்த்தை வந்ததும் அவன் என்ன பண்ணான் பாருங்க, உடனே எழுந்து அந்த குறிப்பிட்ட பெதஸ்தா குளத்துக்கு போய் அந்த குளத்துல விழ முடியாமல் இருந்த அந்த நபர் இயேசுனுடைய ஒரு வார்த்தையில எழ ஆண்டவர் வச்சிட்டார். அல்லேலூயா. எலும்புகள், நரம்புகள், நார்கள், ஊன்கள், ரத்தத்துல கர்த்தருடைய வல்லமை வார்த்தை வெளிப்பட்டதும் உடனே எழுந்தான். அந்த மனுஷன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. 38 வருஷம் கூனி குறுகி போய் பலவிதமான இன்னல்களில் வலியோடு வேதனையோடு எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு தலைவலி வந்தா நம்மளால தாங்க முடியுதா? ஒரு வயிற்று வலி இருந்தா, நீண்ட நாட்களா பலவிதமான சுகர், கேன்சர், பிபி, பலவிதமான காரியத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். கஷ்டங்களை சொல்றாங்க, இப்படிப்பட்ட வியாதி எனக்கு மாறாதான்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ சுகமாக விரும்புகிறாயா? ஆமென். நாம் விரும்ப வேண்டும். ஆமென். நாம் விசுவாச அறிக்கை செய்யும் போது நிச்சயமாய் கர்த்தர் அதை கேட்டு அதற்கேற்ற பலனை தருவார், நம் வியாதியை மாற்றுவார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வியாதி மாற்றக்கூடிய வல்லமுள்ள கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். 38 வருஷம் வியாதி படுக்கையில இருக்கிறவனை மாற்றின தேவன் நம்முடைய வியாதியை மாற்ற முடியாதா? உங்களுடைய வேதனையை மாற்ற முடியாதா? உங்கள் முழங்கால் வலி மாறாதா? உங்கள் சுகர் வியாதி மாறாதா? எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஆமென். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் பெரிய காரியங்களை செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவரால் செய்ய முடியும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, 38 வருஷம் வியாதி படுக்கையில் இருந்த அந்த வியாதியஸ்தனுடைய விருப்பம் நிறைவேற்றப்பட்டது. ஆமென். இரண்டாவதாக எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு 15. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, 25ஆம் வசனத்திலிருந்து வாசி. அவன் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டான். அவர் அவனை நோக்கி,
பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். முதல் காரியத்தை நம்ம பார்த்தோம். வியாதியின் பிடியில இருக்கிற அந்த 38 வருஷமா இருந்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் வியாதியிலிருந்து சுகத்தை தருகிறார். அவன் விரும்பினான், அது அவனுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, இங்க ஒரு புறஜாதி பெண். இவள் யார்? கானானிய ஸ்திரீ. இவளுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 21ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கலாமா? 21ல இருந்து 15, 21ல இருந்து வாசிங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக 21ல இருந்து. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். முதல் தரம் பாருங்க, இயேசுவை கேள்விப்பட்டிருந்தால், இயேசு எப்படிப்பட்டவர் என்று நன்றாய் அறிந்திருந்தால் அந்த கானானிய ஸ்திரீ. அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? அவர்தான் வரப்போகிற மேசியா. அவராலே சுகத்தை தர முடியும், விடுதலை தர முடியும், ஆரோக்கியத்தை தர முடியும் என்று சொல்லி நன்கு அறிந்திருந்தால், இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட அந்த கானானிய ஸ்திரீ என்ன பண்றா பாருங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி முதல்ல கூப்பிடுறா. ரெண்டாவது பாருங்க, 23ஆம் வசனத்தை பார்ப்போம். அவளுக்கு பிரதியுத்தரமாக வாசிப்போம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. முதல் தரம் கூப்பிடுறா, ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. வசனத்தை நல்லா கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, தாய்மார்களே, வசனத்தை பாருங்க. முதல்ல அவ கூப்பிடுறா, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால என்ன பண்ணிருக்கா, கொடிய வேதனையோடு இருக்கிறாள் என்று சொல்லி கூப்பிடும் போது அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, அப்பொழுது சீஷர்கள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். உடனே என்ன பண்றாங்க? இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. ஏன்னு சொன்னா, இவ புறமார்க்கத்தா, இவ ஒரு புறஜாதி பெண், கானானிய ஸ்திரீ. சுத்தி இயேசுவை சுற்றி இருக்கிறவர்கள் யார்? யூதர்கள். யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? புறஜாதியோடு பேச மாட்டாங்க, கலப்பு வைக்க மாட்டாங்க, எந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க, அதை ஒரு தீட்டாகவே பார்ப்பார்கள். அல்லேலூயா. இங்க நடக்கிற சம்பவம் என்ன? தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்பட்டு இருக்கிறாள், எனக்கு இறங்குன்னு சொல்லி கேட்கும் போது இவர் வாயே திறக்கல. ஏன்? சுத்தி யார் இருக்கிறது? யூதர்கள், சீஷர்கள் இருக்கிறார்கள். இவர் என்ன பேசுறாருன்னு பாருங்க. இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஏன்னா புறஜாதியான ஸ்திரீ, அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை நோக்கி பார்க்கிறார். இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? நீர் துரத்தி விடும் என்று சொல்லி கேட்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே என்று மற்றபடி அல்ல என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு என்ன விளக்கம்? நான் யாருக்கு தான் வந்திருக்கிறேன்? யூதர்களாகிய உங்களுக்கு தான் வந்திருக்கிறேன் என்பதை குறித்து யூதர்கள் சுற்றி இருக்கிறதுனால யூதர்களுக்காக இவர் இந்த வார்த்தையை பேசுகிறார். அல்லேலூயா. உடனே அவன் என்ன பண்றானா, 25ஆம் வசனத்துல, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்ட போது இயேசுவானவர் அவளை பார்த்து பேசுகிறார் ஒரு வார்த்தை. என்ன? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. ஒரு ஓமை சொல்றார். காணாமற் போன ஆடு பாருங்க. ஆண்டவர் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். இங்கே 26ஆம் வசனத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது. 3 காரியம்: பிள்ளை, அப்பம், நாய்க்குட்டி.
இது ஒரு ஓமையா சொல்றாரு பாருங்க. யார் பிள்ளை? எடுத்து வாசிப்போம். யாத்ராகமம் 4:22. அப்பொழுது மோசே, வாசிங்க. 4 யாத்ராகமம் 4:22, உபாகமம் 14:1 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், என் சேஷ்ட புத்திரன். உபாகமம் 14:1. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள், செத்தவனுக்காக கீறி கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. பாருங்க, இது யாருக்கு சொல்றாரு அப்படின்னா, யூதர்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. ஆமென். நல்லா கவனிங்க. பிள்ளைகள் யார்? யூதர்கள். சரிங்களா? அப்ப யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளாகிய புறஜாதிக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்ல வர்றார். அல்லேலூயா. நாய்க்குட்டின்றதுனால அவர்களை தரக்குறைவாய் பேசவில்லை, இங்கே ஒரு ஓமையாய் ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. யாருக்கு தான் வந்தார்? காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று, மற்றபடி அல்ல. யார? யூத ஜனங்களை, தன்னை சுற்றி இருக்கிற சீசர்களுக்காக இந்த வார்த்தையை பேசிவிட்டு கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அல்லேலூயா. ஜீவ அப்பம் நானே. ஆமென். அவர்தான் ஜீவ அப்பம். ஆமென். இயேசு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக வந்தாலும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததினால் அனைவருக்கும் அந்த பிள்ளை என்கின்ற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இவன் என்ன சொல்றா பாருங்க, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, அது உண்மைதான், நீ யூதருக்கு தான் வந்தீர், நான் நன்றாய் அறிவேன். ஆனால் ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. அல்லேலூயா. இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள இடத்தை குறிக்கிறது. நல்லா மீண்டும் சொல்றேன், கவனிங்க. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் கொடுக்கப்பட்ட இடத்தை சுட்டி காட்டுவதற்காக, அதை மையப்படுத்தி சொல்வதற்காக, அந்நாட்களிலே வீடுகளிலே சாப்பாட்டு முறைமையை எடுத்து காட்டுகிற ஒரு விளக்கமாக இங்கே இந்த ஸ்திரீ சொல்லுகிறாள். அல்லேலூயா. அல்லேலூயா. மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்னதும் இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. புறஜாதியான ஸ்திரீ, அவளுடைய மகள் பிசாசு கொடுமையிலே அகப்பட்டிருந்தாள், அவளையும் கர்த்தர் விடுதலையாக்கினார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்குத்தான், ஒரு பகுதி கூட்டத்துக்கு தான் இல்லை, அண்ட சராசரத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அவரே இரட்சகராய் இருக்கிறார். ஆமென். ஒரே தேவன், அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். தேவாதி தேவனாய், பிதாவாகிய ஒரே தெய்வமாய், குமாரனாகிய கிறிஸ்துவாய், பரிசுத்த ஆவியானவராய், திருத்துவத்தை கொண்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒருவரே பெரியவர். ஆமென். அல்லேலூயா. அந்த தேவன் மாத்திரம்தான் ஜீவனுள்ளவர், அந்த தேவன் மாத்திரம்தான் சகலவற்றையும் செய்யக்கூடிய அதிகாரம் உடையவர். ஆமென். அல்லேலூயா. அதை நன்றாய் அறிந்திருந்தால் அந்த புறஜாதியான ஸ்திரீ, ஆண்டவர் யூதருக்கு மாத்திரம் நன்மை செய்வார், எனக்கு செய்ய மாட்டார் என்ற அவிசுவாசத்தில் வரல, எனக்கும் ஆண்டவரால் நன்மை செய்ய முடியும், என் மகளுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை மாற்ற முடியும், அந்த பிசாசின் வேதனையில கொடுமையில இருக்கிற என் மகளுக்கும் ஆண்டவரால் சுகத்தை தர முடியும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு
அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்தால் அந்த மகளுக்கு ஆண்டவர் சுகத்தை தந்தார். ஆமென், அல்லேலூயா. முதல்ல 38 வருஷம் வியாதி படுக்கையில் இருந்த அந்த வியாதியனுடைய விருப்பம் நிறைவேறினது. புறஜாதியான அந்த ஸ்திரீனுடைய மகள் பிசாசின் கொடுமையில அகப்பட்டிருந்தால் அந்த பிசாசின் கொடுமையில அகப்பட்ட அந்த ஸ்திரீக்கு விடுதலை, ஆரோக்கியம் உண்டானது. மூன்றாவது எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய். 7ஆம் வசனம் வாசிங்க. இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களின் நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். பாருங்க, ஆண்டவர் கேட்கிறார். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் என்ன பண்றாரு? தரிசனமாகி, நீ விரும்புகிறத என்னிடத்துல கேளு அப்படின்னு சொல்றாரு. சாலமன் என்ன கேட்குறாரு? நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். இதுதான் அவர் கேட்குறாரு. அவர் கேட்குறது என்ன? ஞானமுள்ள இருதயம். நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் தரிசனமாகறாரு, தரிசனமாகி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் உங்கள் பிரச்சனை ஏதாவது சொல்லுவீங்க இல்லையா? ஆனால் ஆண்டவர் சாலமன் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் நோக்கி, ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு என்ன பண்ணுங்க? தியாங்க. அல்லேலூயா. உடனே அது தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்குது? 10ஆம் வசனம் பாருங்க. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பம். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஜபத்தில் சுயநலத்தோடு ஜபிக்கிறார்கள், தப்பு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு தேவனை அறியாத ஜனங்கள், விடுதலை இல்லாத ஜனங்கள், பலவிதமான உபத்திரவத்தில் பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நாம் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். அது நம்முடைய கடமையா இருக்கிறது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தங்களுடைய காரியத்தையே மேலா பார்க்குறாங்க. தப்பு இல்லை, ஜபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜபம் பண்ணினார், அவருடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். ஆமென். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் குறுகினவளாய் இருக்கக்கூடாது. அதெல்லாம் எப்படி இருக்கணும்? மேலானதாய் பெரிதாய் இருக்க வேண்டும். இங்கே சாலமோனுக்கு தரிசனம் ஆகும்போது, உனக்கு என்ன வேணும், நீ விரும்புறத கேளுன்னு சொல்லும் போது, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். அன்பு தேவ பிள்ளைகளே, நாமும் ஜபத்தில் காலையில் நீங்க கேளுங்க, ஞானமுள்ள இருதயத்தை தாரும். ஆமென். ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாரும், உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும். நீரே ஞானமாய் வெளிப்பட்டு இருக்கிறீர், உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும். குடும்பத்தில், சமுதாயத்தில், வேலை ஸ்தலத்தில், சபைகளில், ஊழிய காரியங்களில் ஆண்டவரை நான் ஜெயிக்க, மேற்கொள்ள, ஆண்டவரை பேலன்ஸ் பண்ண எனக்கு உம்முடைய ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேளுங்க. அல்லேலூயா. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, ஞானமாய் வெளிப்பட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஆமென். அந்த ஞானத்தை ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். மனுஷன் சுயமாய் சிந்திக்கிற காரியம் அல்ல, பரத்தில் இருந்து வருகிற ஞானம் நமக்கு வேண்டும். ஆமென். பரத்தில் இருந்து வருகிற ஞானம் உங்களுக்கு உண்டானால் சகலவற்றையும் ஜெயிக்க, சத்ருவை முறியடிக்க, பல காரியங்களிலே வெற்றியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக படிப்பறிவு இல்லாத, வேதமே எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொன்னவங்க நல்லா பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம். படிப்பறிவு இல்லாதவர்கள் இன்றைக்கு
நல்ல பாடக்கூடிய தாளந்துகளை கர்த்தர் கொடுக்கிறார். காரணம் என்ன? ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஆமென். சாலமோன் கேட்கிற காரியம் என்ன? ஞானத்தை தாரும். ஆமென். பணம் வேணாம், சொத்து சுகம் வேணாம், எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்கும்போது இது ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? உகந்ததாய் மகிமையாய் காணப்படுகிறது. உடனே என்ன சொல்றார் தேவன்? அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தையும் உனக்கு வேண்டி கொண்டபடினால் என்ன தரார் அவருக்கு? ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். அது மாத்திரமல்ல, என்ன தராரு? கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய சொப்பனத்திலே தரிசனமாகி கேட்டா நம்ம என்னத்தை சொல்லுவோம்? பிரச்சனைகளை சொல்லுவோம், தேவைகளை கேட்போம். ஆனா இவர் ஞானத்தை கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கும்போது கேளாததையும் ஆண்டவர் தருகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் என்று சொல்லி, உனக்கு முன்பாக ஒரு சத்துருவும் எதிர்க்க முடியாது என்று சொல்லி நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். சங்கீதம் 20:40 வாசித்தோம், நாளை வாசித்தோம். அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தொருளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. 38 வருஷமாய் அங்கே வியாதிப்பட்ட அந்த வியாதிசனுடைய வியாதியை மாற்றின ஆண்டவர், புறஜாதி பெண்ணாகிய அந்த பெண்ணுடைய மகள் பிசாசின் கொடுமையிலே இருக்கிறதை கண்டு ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார். மூன்றாவதாக சாலமோனுக்கு கேட்டதும் கேட்காததுமான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அந்த தேவன் உங்களுடைய மன விருப்பத்தையும் தந்தொருளி உங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். ஆமென். இன்னைக்கு நம்முடைய மன விருப்பம் என்ன? வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுமா, பெண்ணுக்கு திருமணம் ஆகணும், இது இருந்தால் போதும், அது இருந்தால் போதும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். இல்லை, ஆண்டவருடைய சித்தம் வேற, ஆண்டவருடைய நோக்கம் வேற. ஆமென் சொல்லுங்க. நாம் இந்நாட்களில் எதை கேட்க வேண்டும்? யாருடைய மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார்? 2 காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். அந்த நாளிலே எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும், அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்துக்கு போய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்திலே சரியாக ஓடி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சுகளிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய சிந்தனைகளிலே, நம்முடைய வாழ்விலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அக்கினி உடனே இறங்கணும் அது இல்லை, இன்னைக்கே அற்புதம் நடந்தன்னு அது இல்லை. நாம் வாழ்கிற வாழ்வுதான் நித்தியத்திற்கென்று நம்மை கொண்டு போகும், நம்மை தகுதிப்படுத்தும். பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்வுதான் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறதா இருக்கும். அல்லேலூயா. நீதியின் கிரீடம்
நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை நாம் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நின்று நாம் அவருக்காக ஓட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். தேவன் அதை விரும்புகிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை பொழிய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப யார் நம்ம என்ன கேட்கணும் இந்த நாட்களில்? நீதியின் கிரீடம். நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவரை விசுவாசத்தை நான் பெற்றுக்கொண்டு நீங்க நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் சரியா ஓட எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அங்க இங்க பார்க்கக்கூடாது. உங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டம் என்ன, அதில் சரியாய் ஓட ஜெபம், வேத தியானம், கர்த்தரை துதிக்கிற துதி, சாட்சியாய் வாழ்கிற காரியங்கள், பிறருக்கு நன்மை செய்கிறது, இப்படிப்பட்ட நல்ல குணங்களோடு நல்ல கிரியைகளோடு தேவனை மகிமைப்படுத்தி வாழும்போது நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஆஸ்தி அல்ல, ஆஸ்தி அழிந்து போயிடும். சொத்து அல்ல, சொத்து அழிந்து போயிடும். பணம் இல்லை, பணம் அழிந்து போயிடும். எல்லாமே அழிந்து போகிறது. அழியாதது நீதியின் கிரீடம், அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம். ஆமென். இது நித்தியமாய் என்றென்றும் இருக்கும். ஆமென். இதை விரும்புகிற நீங்கள், இதை விரும்புகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். உயர்த்துவார். உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். யாருடைய மன விருப்பம் நிறைவேறும்? கடைசியாக வாசிக்கலாம். 145 சங்கீதம் 19 வசனத்தை வாசித்து 145 சங்கீதம். தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து பாருங்க, பயந்தவர்களுடைய விருப்பம், பயந்தவர்களுடைய விருப்பத்தை செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அழகா வார்த்தை. அல்லேலூயா. பயந்தவர்களுடைய விருப்பத்தை கேட்டு அவர்கள் கூப்பிடுகிறதை கண்டு என்ன பண்றாரு? ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படும் போது ஞானம் வரும். ஆமென். ஆண்டவருக்கு பயப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும். நம்முடைய ஆண்டவருக்கு நாம் பயப்படும் போது பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. 38 வருஷமாய் வியாதி படுக்கையிலே இருந்த அந்த வியாதியஸ்தனுடைய பலவீனம் மாறி அவனுடைய மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அது மாத்திரமல்ல, அந்த கானானிய ஸ்திரீனுடைய மகள் பிசாசின் கொடுமையிலே சிக்கியிருந்தாள். அவளுடைய மன விருப்பத்தையும் ஆண்டவர் மாற்றினார். சாலமோனுக்கு விரும்புகிறதை கேள் என்று சொல்லும் போது சாலமோனுக்கும் ஆண்டவர் விரும்புகிறதையும் விரும்பாததையும் தந்து சாலமோனை ஆசீர்வதித்து அவர் நடத்தினார். அந்த தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். உங்கள் மன விருப்பமும் நிறைவேறும். கடந்த 10 மாதங்கள் போயிருக்கலாம். இந்த 11ஆம் மாதத்தில் இந்த 2வது வாரத்தில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, பல சிந்தையோடு நீங்கள் வந்திருக்கலாம், பல ஏக்கத்தோடு வந்திருக்கலாம், பல அந்த குமுறலோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், உங்கள் மன விருப்பம் நிறைவேறும். உங்கள் மன விருப்பம் நிச்சயமாய் நிறைவேறும். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார். மனுஷன் கைவிட்டுடுவான், ஆண்டவர் கைவிடவே மாட்டார். 38 வருஷமா அந்த பெதஸ்தா குளத்தில் ஒருவரும் அவனுக்கு உதவி செய்ய முடியாமல் அந்த வியாதிஸ்தன் அவதிப்பட்டான். ஆண்டவர் அந்த நீண்ட நாளாய் அவன் இருந்த வியாதியை கண்டு அவனுக்கு சுகத்தை தந்தார். அல்லேலூயா. புறஜாதியினுடைய பெண், அந்த கானானிய பெண்ணுடைய மகள் பல அந்த பிசாசின் கொடுமையில சிக்கி இருந்தார். அதை தேவன் அறிந்து அவளுக்கும் விடுதலை தந்தார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார், சுகத்தை தருவார், ஆரோக்கியத்தை தருவார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தை நிச்சயமாய் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். உங்கள் மன விருப்பம் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. நம்ம செய்வது ஒன்று தான், அவருக்கு பயந்து இருக்கணும். ஆமென். அவர் ஒருவரே பெரியவர். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாத தேவனவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனவர்.
நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவர், அவர் ஒருவரே பெரியவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனை நீங்கள் உயர்த்தி அவருக்கு பயந்து நடுங்கி நீங்கள் வாழும்போது நிச்சயமாய் உங்கள் மன விருப்பம் நிறைவேறும். ஆமென். உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், கிருபை தருவார். ஆமென். எழுந்து நின்று அப்படியே கர்த்தரை துதிப்போம், ஜெபிப்போம், ஸ்தோத்தரிப்போம். எல்லாம் எழுந்து நின்று. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. எல்லா கண்களையும் மூடி, பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். எல்லா கண்களையும் மூடி கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். விடுதலையோடு ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க விடுதலையோடு, விடுதலையோடு. தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு மகிமை, மகிமை, மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்துருளி உன் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவார், உன் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவார். தேங்க்யூ ஜீசஸ். நாளில் 38 வருஷம் வியாதி படுக்கையில் இருந்த அந்த வியாதியஸ்தனுடைய விருப்பம் நிறைவேறினது. கானானிய ஸ்திரீயினுடைய மகளுக்கு இருந்த அந்த பிசாசின் கிரியை மாறினது. சாலமோன் விரும்பினது, விரும்பாததையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அந்த காலை வேளையில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய விருப்பமும் நிறைவேறும், உங்களுடைய விருப்பமும் நிறைவேறும். விசுவாசி. விசுவாசித்தால் தேவ மகிமையை நீ காண்பாய், விசுவாசித்தால் நீ தேவ மகிமையை காண்பாய். நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள, அவருக்காக வாழ, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். அவருக்கு பயந்து நடுங்கி இந்த உன்னதமானவரை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தும் போது தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுவே. இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுவே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் நிமித்தம் நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே,
லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இது லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவரே, நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர். உடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்தும் ராஜா. நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர் ஆண்டவரே. உடைய வருகையிலே நாங்கள் தகுதியுள்ள பாத்திரமாய் மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றும் அப்பா, மன விருப்பத்தை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. அது உம்முடைய சித்தத்திற்கு உகந்ததாய் இருந்தால் நிச்சயமாய் ஆண்டவரே மன விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியத்தோடு, ஏக்கத்தோடு, தேவையோடு, மனபாரத்தோடு, சஞ்சலத்தோடு ஆண்டவரே வந்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, உமக்கு தெரியும். அவங்க மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. கண்ணீரை தொடங்க ஆண்டவரே. காயத்தை கட்டுவீராக. எல்லா வியாதிகளும் மாறட்டும். எல்லா பிசாசின் அடிமைத்தனம் வெளியேறட்டும் ஆண்டவரே. சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை கத்த தந்து ஒவ்வொருவரும் கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருடைய மன விருப்பம் நிறைவேறட்டும் அப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா கோணலானதை கத்தர் செவ்வைப்படுத்துவதா, செவ்வைப்படுத்துவீராக. நான் உனக்கு முன்னே கோணலானை செவ்வைப்படுத்துவேன் என்று சொன்னீர். எல்லா கோணலானதையும் கத்தர் செவ்வைப்படுத்தும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருவர் ஆண்டவரே கண்ணீரையும் கத்தர் துடைப்பீராக. தேங்க்யூ லார்ட். தேவைகளை கத்தர் சந்தியும் அப்பா. தேங்க்யூ. குடும்பத்தை ஆசீர்வதியும். கையிட்டு செய்கிற வேலையை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய எல்லா காரியத்தையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வசனத்தின்படி பிள்ளைகளுடைய ஆண்டவரே குடும்பத்தில் எந்த ஒரு வியாதி வேதனை இல்லாதபடி கத்தர் நடத்துவீராக. தீமைக்கு தூரப்படுத்துங்கப்பா. சஞ்சலங்கள் மாறட்டும். சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே கடிந்து ஜெபிக்கிறோம். தெய்வீக சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கத்தர் தந்து உடைய பிள்ளைகளை நித்தமும் நடத்துவீராக. எல்லா தடைகள் மாற ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அற்புதங்களை அதிசயங்களை என் ஆண்டவர் செய்து தமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்ற வசனத்தின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நிறைவாய் நடத்தும். எல்லா மகிமையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அப்படியே ஜெபசிந்தையோடு இருப்போம். நம்ம கேட்ட வார்த்தையின்படியாக நம் கர்த்தரிடத்தில் என்னெல்லாம் நம்ம கேட்கிறோம் மன விருப்பம், அந்த மன விருப்பத்தை எல்லாம் நமக்கு நிறைவேற்றி இந்த நாட்களில் கடைசி காலம் நமக்கு உலக பிரகாரமான தேவைகளுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருந்தாலும் இயேசுவின் வருகைக்காக கூட நாம் ஆயத்தமாக வேண்டும். அதை கூட நாம் விரும்ப வேண்டும். விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்போ நம் நீதியின் கிரீடத்தை நாம் விரும்ப வேண்டும். அவருடைய வருகை நாம் விரும்ப வேண்டும்.
கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பார், அந்த தகுதியை நமக்கு கொடுப்பார். நம் மணவாளனோடும் எதிர்நோக்கி நம் மணவாளனை சந்திக்க நாம் சீக்கிரமாக நாம் ஆயத்தமாகுவோம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுத்து நடத்துவார். நம்ம எல்லாம் கண்களை மூடி சேர்ந்து நாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன். ஆயத்தமாவோம்.